1600 சதுர அடி கொண்ட காட்டையே தான் சாம்ராஜ்யமா கட்டி ஆண்டவர் தான் வீரப்பன். அப்படிப்பட்டவரை பத்தி நமக்கு என்னங்க தெரியும்? அதிகபட்சமா சந்தன மரங்களை கடத்தினாரு, யானை தந்தங்களை வெட்டி எடுத்தாரு, போலீஸ்காரங்க நிறைய பேரை கொண்டு குவிச்சாருன்னு மட்டும் தாங்க தெரியும். வீரப்பனை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வந்தப்போ அங்க இருந்த மக்கள் ஒருத்தர் கூட வீரப்பனை காட்டி கொடுக்க முன் வரவே இல்லை. வீரப்பனுக்கு புகை வராம எப்படி சமைக்கணும்னு தெரியும், தான் பொழுதுபோக்கு காலத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். நம்ம இதிகாச கதைகளான ராமாயணம், மகாபாரதத்தை விரும்பி படிக்கக்கூடியவருங்க அவரு. காட்டுக்குள்ள இருக்கிற அவருக்கு நாட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் ரேடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிறாரு. நக்கீரர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 13 விதமான நியூஸ் சேனல்ஸ் அவர் கேட்பாராம். நக்கீரர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, சரணடைய தயாராக இருந்த ஒரு வீரப்பனை தான் நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. வீரப்பனுக்கு அரசியல் சிஎமாகணும்ன்ற ஆசை இருந்ததாகவும் மக்களுக்கு அதன் மூலியமா நிறைய நன்மைகள் செய்ய முடியும்னு அவர் நம்பினதான் சொல்லியிருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் எப்படிங்க கெட்டவரா இருக்க முடியும்? சரிங்க, கடத்தின அவரை நமக்கு தெரியும், ஆனா வாங்கினவங்க நம்ம யாருக்குமே தெரியாது. கரெக்டா? நக்கீரர் இன்டர்வியூல சொன்ன மாதிரி அவர் சரணடைகிற எண்ணத்துல இருந்தாங்கன்னா போலீஸ்காரங்களை எதுக்காக அவரை சுட்டு கொன்னாங்க? அப்படி சுட்டு கொண்ட மனுஷனை காட்டுல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே நல்லவர்னு சொன்னாங்க, தங்கள் குலதெய்வம்னு சொன்னாங்க. சோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, வீரப்பன் நல்லவரா கெட்டவரா?